ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். சொல்கிற மாதிரியே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பண்ணாதவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே பாருங்கள். மிக்க நன்றிகள். பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றிகள். ஆமாம், கேட்டாதான் டார்ச்சர் பண்றதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. அதானே வேலையே, அதானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது தானே வேலையே. அதுக்கு தானே போராடுறேன். பண்ணவங்க வரைக்கும் சொன்ன உடனே பண்ணியிருக்காங்கன்றதுல அதுல வந்து மிகப்பெரிய சந்தோஷம். என்ன புரோட்டா கடைக்கு போலானே, இருடா அதுக்கு தானடா உழைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லியிருக்காங்க. போலாங்களா? வேற எந்த நியூஸும் வேணாம், டைரக்டா நியூஸ் தான். ஆமா, நியூஸ்குள்ளேயே இறங்கிடுவோம். ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எல்னினோன்னு நினைக்கிறேன். ஒரு 20 நிமிஷமா போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கு. இடையில ஏதாவது சத்தங்கள்லாம் கேட்டுச்சுன்னா அது இடிமின்னல் சத்தங்கள் தான். எங்களோட தப்பு கிடையாது, இயற்கையோட சீற்றம் அந்த மாதிரி இருக்கு. எழுத்து வாங்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. யார் யார் ஊர்ல எல்லாம் இன்னைக்கு மழை பெஞ்சிச்சுன்னு கமெண்ட் வேணாம் போடுங்க. அதெல்லாம் போல நேற்றுக்கு ஏதோ ஒன்று சொன்னீங்க, அதுக்கு வேற உங்களுக்கு பிடிச்சி வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லுவேன், ஏதோ ஒரு வார்த்தை நேத்துக்கு ஒண்ணும் இல்லையா? நேத்துலாம் இல்லைங்க, தப்பிச்சிட்டீங்களா? நேத்தெல்லாம் ஒன்றும் சொல்லல. இன்னைக்கு எதுவும் சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லணுமா? ஒன்றும் சொல்ல வேணாமா? நான் ஏதாவது சொல்லவா? இல்ல, அது 2-3 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. சொன்ன நேரத்துக்கு அம்மா உணவகம் குளத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்க வந்து நீங்க அப்படின்னு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. முதல்ல சிஎம் விஜய் அவர்கள் கரூர் செல்கிறார் நாளை. அது நான் பார்த்தது. 6700 காவலர்கள் அந்த பாதுகாப்பு இதுக்காக 10 கிலோமீட்டர் வந்து ரோட் ஷோ. எப்படி அனுமதி? நோ, கவர்மெண்டே நம்ம கவர்மெண்ட்னா அதுக்கு உதயனா கொடுக்கணும்ல. உதயநாக கொடுக்கறது, உதயநாக வேணா தான் கொடுக்கலாம். விஜயண்ணா கவர்மெண்ட், உதயண்ணா கவர்மெண்ட் இல்லைல்ல அப்படின்னு பேசுவாங்க. கரூர் பெரும் துயரச் சம்பவம். அந்த துயரச் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் கரூருக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி 2025 தமிழக மக்களாலும் விஜய் அவர்களாலும், இன்னைக்கு சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களாலும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாளாக வந்து கருப்பு நாளாக தமிழ்நாடு வந்து அன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 41 உயிர்கள் வந்து பலியாயிருக்குன்னும் போது அந்த நிகழ்வுக்கு பிறகு சிஎம் விஜய் அவர்கள் நேரடியாக கரூர் பயணம் போகலை. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்து போக முடியல. அவங்களுக்கு துக்கம் விசாரிச்சது கூட இங்கே கூட்டு வந்து ரெசார்ட்ல வச்சுதான் வந்து மகாபலிபுரத்துல தான் வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அதற்கும் ஏகப்பட்ட கண்டனங்கள் வந்து நம்மளாம் கூட வந்து தப்பு, அவர் நேரடியாக போயிருக்கணும் தான் வந்து சொல்லியிருந்தோம். அதன் பிறகு சிஎம் ஆனதுக்கு பிறகு 2வது மாதம் கரெக்டா 10ஆம் தேதி ஆனாரு, மே 10. இன்னைக்கு நாளைக்கு ஜூலை 10, 60வது நாள் வந்து அங்க போறாரு, கரூருக்கு வந்து போறாரு. என்னதான் ஒரு சிஎம் ஆனதுக்கு பிறகு கரூருக்கு போறாருனாலும் கூட அந்த எமோஷனல் மூமெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த சம்பவங்கள் திருப்பி ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வு அப்படின்ற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு பல நினைவுகள் அவருக்கு அங்க வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு 5000 பேருக்கு வந்து நாளைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் சொல்றாங்க உங்க ஆட்சி தானேங்க, நீங்க எவ்வளவு பேருக்கு வேணா கொடுக்கலாம்ல, பெருசா பண்ணலாம்ல, தேவையில்லை. 5000 பேருக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா அது லிமிட்டெடு, இது போதுன்றது. கோர்ட்டோட கட்டுப்பாடு, அந்த கோர்ட்டு கட்டுப்பாடு ஒண்ணு, அதுக்கு இல்லாம இருந்தா ஃபைன் போடணும், அது கட்டணும், அதுக்கு பைசா கட்டணும், அது ஒரு பக்கம் வச்சுங்களேன். போட்டாங்கல்ல ஆளுங்கட்சி, அது ஒண்ணுன்னு வச்சுங்களேன், அது எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா அந்த 5000 பேர் ஏன் போதுன்றாங்கன்னா அது ஒரு லிமிட்டடா இருக்கு. அதை தாண்டி அவர் என்ன பேச போறாருன்றத ஒட்டுமொத்த சேனல்ஸும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் நம்மளாம் வந்து பண்ண போறோம்ன்றதுனால, அது இல்லாம அவர் பேசினா அது கண்டிப்பா ரீச் ஆகிடும், இயல்பாவே அது ரீச் ஆகிடும். அவருக்கு வந்து அந்த இது இருக்கு, இருக்கு, அவருக்கு வந்து எல்லா சேனல்ஸும் போய் பார்த்துருவாங்க, எல்லாரும் நேஷனல் நியூஸ் வரைக்கும் அது போயிடுன்ற போது அவருக்கு அந்த கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, ஏற்கனவே கூட்டம் கூடி தான் பல பிரச்சனைகள் நடந்திருக்கணும் போது இந்த 5000 பேர் அப்படின்றது போதுமானதான். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க தான் உங்கள்ட்ட தான் அவ்வளவு பேர் இருக்கு, ஏன் 5000 பேர் தான் கூப்பிடுறீங்க, 2000 பேர் தான் கூப்பிடுறீங்க, போதும். அது கட்டுப்படுத்துறதும் ஒரு பெரிய தேவையில்லாத வேலை. 5000 பேருக்கு இதை கொடுத்தோமா, இதை சீட்டு கொடுத்தோமா, டோக்கனை கொடுத்தோமா, உள்ள போனீங்களா, உள்ள போனீங்களா, பாத்தீங்களா,
பேசினாரா, கை தட்டினீங்களா, விசில் அடிச்சிங்களா, சந்தோஷமா, ரைட் ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, போயிடலாம். நீங்கள் கூட்டத்தை கூட்டி பவர் காட்டணும் 25,000 பேர் 30,000 பேர் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது போய் பஞ்சாயத்தில் தான் போய் வந்து முடியும். அதனால இது ஒரு லிமிட்டடான க்ரௌடு. 6700 போலீஸ் சொன்னீங்க. அன்னைக்கு நீங்கள் போலீஸ் கொடுக்காது 400 சில்லற போலீஸ் தான். அதான் அதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன், இவ்வளோதான் லிமிட்டு, போலீஸ் இவ்வளோதான் இருந்தாங்க, அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த போலீஸும் வந்து கரூருக்கு வந்து பயமா உங்களுக்கு? பயம் அவ்வளோ? ஏன் பயம்? 6700 போலீஸ் எதுக்கு? பயம் கிடையாது. இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சாலே 5000 தானே, இன்னும் 1700 போலீஸ் வந்து எச்சம் இருக்காங்களே, என்ன பண்ண போறீங்க? இருக்கட்டுமே, சூதானம் சூதானம் போற இடம் அந்த மாதிரி சூதானம். அப்ப அவ்வளவு பயம் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஏங்க என்ன சாதாரண விஷயம், மக்கள் உயிர் இல்லையா? என்ன பண்ணாலும் அது வந்து அந்த எண்ணம் அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். ஜோ, நீங்க வந்து நம்ம ஒரு சிஎம்மா நாளைக்கு போறாருன்னா கூட இந்த போகும்போது எதுவும் நடந்துடக்கூடாது, நம்ம போயிட்டு வர வரைக்கும் அதே ஸ்பாட் பிரச்சனை போதெல்லாம் நம்மளுக்கு அது வரக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுக்காக போறது. போலீஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்கு, போலீஸ் நம்ம போலீஸ் இப்ப நில்லுங்கன்னா போய் நிக்க போறாங்க. சிஎம் சொன்னார்னா போய் நின்று தானே ஆகணும். ஸோ அங்க போய் வந்து நிக்கிறாங்க. இவர் நம்ம பயிர் விடுவாங்கல்ல, பாத்தியில உங்களை நான் எவ்வளோ பயங்காட்டி வச்சிருக்கோம் எங்க ஏரியால அப்படின்னு. விட்டுட்டு போ, தண்ணி ஊற்றி அழிச்சுக்கலாம், அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. எப்பவுமே நம்ம பொதுச் செயலாளர் தான் வந்து போவார் இதெல்லாம் போய் விசிட் பண்றதுக்கு. அவரு ஒரிஜினலாம் போவாங்க. இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து விஜயபாஸ்கர்கள் வந்து வந்திருக்காங்க. கரூர் வந்திருக்கிறதுனால விஜயபாஸ்கர்கள்லாம் நல்லா இருக்கே, சூப்பர். இந்த கொடியா ஏன் அதிமுக கொடி? ஐயோ சாரிங்க, இது தாவைக்கா கொடியா? என்ன போங்க, அப்படியே இருக்கு, எனக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்து தாவைக்கா கொடியெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கீங்களா, இது கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வேற வச்சு. ஆமாம், அதெல்லாம் வச்சுக்க, அவரே வச்சுக்க சொல்லிட்டாராம். வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு என் ஃபோட்டோ மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் ஃபோட்டோ வச்சுக்க, அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு வளம் வந்துகிட்டு இருக்காங்க. அவர் போய் ஸ்கூல் பொண்ணுங்கள்ட்ட பசங்கள்ட்டலாம் ஜாலியாக பார்த்தீங்களா, இப்போ எங்கே போயிட்டு தெரியுமா, யார் கட்சி தெரியுமா, தெரியுது, யார் தெரியுமா, எங்களுக்கு தெரியுமே, விஜய் மாமா கட்சி எங்களுக்கு தெரியுமே அப்படின்னா, அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் கொடுத்து சிறப்பு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாரு. ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இது கரூர்ல நடக்கக்கூடியது. நாளைக்கு அது மட்டும் இல்லை, அங்கே ப்ரோக்ராம் அரசு நிகழ்ச்சிகள் நடக்குது. காலையில் 9:30 மணிக்கு அவர் வந்து ஃப்ளைட்டு இங்கே சென்னையிலிருந்து. ஸோ ஃப்ளைட் ஏறினதுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு கரூர்ல சில நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரோட் ஷோ இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 3:30 to 4 o'clock அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். வழக்கம் போல் பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸில் ஏறி அந்த ஸ்பீச் இருக்கும். இல்லை வேனா இருக்கும், ஏதோ ஒன்றுங்க, ஏதோ ஒண்ணு இல்லங்க, அந்த பஸ்ஸுக்கு அந்த சென்டிமெண்ட் ஒண்ணு இருக்குதுல்ல, அதனால சொல்ல வந்தேன். என்ன வேணா இருக்கலாம். பட் அந்த ஸ்பாட்ல நாளைக்கு வந்து மீண்டும் அந்த பஸ்ஸில் ஏறி அவர் பேசக்கூடிய அந்த ஸ்பீச் அப்படின்றது அது இருக்கும். அப்புறம் பேக்ரவுண்டில் பாட்டெலாம் ஓடும். உங்கள் விஜய் உயிர் என்ன வரணும் அந்த பாட்டெலாம் வந்து ஓடும். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம அதெல்லாம் வந்து ஆமாம் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இதுதான் நாளைக்கு கரூரில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம். நாளைக்கு அவர் அங்கே என்ன பேச போகிறார் அப்படின்றதும், அங்கே அந்த மக்களுக்கு இப்போ அரசு பணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒரு 32 பேருக்கு அங்கே வந்து இது என்னென்னலாம் பணி கொடுக்கலான்னு பார்த்து 32 பேருக்கு பணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. 41 குடும்பங்களில் 32 பேருக்கு பணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ அந்த பணி கொடுக்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பக்கம் திமுகவும் வழக்கப்படுது, இந்த பக்கம் அண்ணன் சீமான் அவர்களும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, சண்முகம் அவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது தப்பு, உங்களுடைய இதுல வந்து 41 பேர் இறந்ததுக்காக நீங்க வந்து கொடுத்துட்டீங்க, இப்போ வந்து அரசு பணியை வந்து கொடுக்கறது உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு அரசு பணி கொடுக்கறது ஒரு நியாயமான விஷயமா இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லியிருந்தாரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து டோன்ட் மேக் ஸ்வீட்ஸ் ஆன் கவர்மெண்ட்ஸ் கீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ரைட், ஓகே. அரசு நெய்யில் வந்து நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? கிருஷ்ணசாமி. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கட்சிலாம் வச்சிருக்காரு. கட்சி கிருஷ்ணசாமி சரி இருப்பார், யாராவது இருப்பாங்க, விடுங்க. நோண்டிட்டு எவ்வளோ பெரிய ஆளுமே அவர் இருந்துட்டு போறாரு. அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போறாருங்க, ஏங்க அவரெல்லாம் இழுத்துட்டு வரீங்க? இல்ல ஒன்னா கேக்குறாங்கல்ல, சரிங்க இருந்துட்டு போட்டுங்க, கேட்கட்டுங்க. எதிர்கட்சிகள் வேலையா தானேங்க, ஏங்க அவர் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. எதிர்கட்சிகளோட வேலைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வகையில அதுல நியாயமும் இருக்கு. என்னதான் இதுல வந்து அவர் வந்து பணியெல்லாம் கொடுத்தாலுமே கூட ஒரு வகையில அது ஒரு நியாயமும், அவங்க கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. இதோ ஒரு இதுனா பரவாயில்ல, உங்க கூட்டத்துல இறந்தவங்களுக்கு நீங்க ஒரு அரசு பணி கொடுக்கறது ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, எதுக்கும் நம்ம அரசு பணி கொடுக்குறோம். நான் என்ன கேட்கிறேன், நல்லது தானே, ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு போறதுல என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு தான். குடும்பம் வாழ்ந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்காக படிச்சு இதுக்காக தயாராகி தேர்வு எழுதி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு போகாம
உங்க கூட்டத்துல வந்து இறந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து அரசு பண்ணி கொடுக்கறது நியாயமா? இப்ப எப்படி நம்ம கள்ளக்குறிச்சியில வந்து 10 லட்சம் காசு கொடுத்தாங்க, இந்த சாராயம் குடிச்சிருந்தவங்களுக்கு நீங்க 10 லட்சம் காசு கொடுப்பீங்களா அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து இந்த விஷயம். அது அரசு கொடுக்குது. இப்ப இந்த அரசு கொடுக்குது, இவங்களுக்கு வந்து அரசு பணி வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் 2 பக்கமாவே வந்து போயிட்டு இருக்கு. உண்மையாவே இதுல கருத்து சொல்ல முடியல. குடுக்கறது நியாயம்னு சொல்ல முடியல. இல்ல நீங்க சொல்றது நியாயம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இந்த எக்ஸாம் எழுதி அதுல தான் உங்களுக்கு அந்த ஒரு கோட்டா போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி சரி ஓகே. ஏன்னா பல லட்சம் பேர் வந்து மாணவர்கள் வந்து எழுதுறாங்க, அவங்க யாருக்கோ கிடைக்கிற வேலை வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரின்னு எதுவுமே சொல்லலையா? அரசு அலுவலகத்துல ஏதோ ஒரு வேலை தரேன் அப்படின்னு தான் அவங்களுடைய படிப்புக்கு ஏற்றது போல ஒரு வேலை வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, எதிர்கட்சிகள் நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு? நாங்களும் 4 வார்த்தை பேசினாதானே எங்களையும் வந்து இதுல காட்டுவாங்க, அதுவும் வந்து ஒரு காரணமா இருக்கும். அவங்க எதிர்க்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் இல்லைன்னு அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுல எதிர்க்கிறதுலயும் ஒரு நியாயம் வந்து இருக்கதான் செய்யுது. ஏன்னா இது வந்து இந்த கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இவர் கட்சி சார்பா நடந்த கூட்டத்தில் நடந்த சம்பவம். அதனால இப்ப அவரு ஆட்சிக்கு வந்துட்டாருன்றதுனால கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே வந்து இருக்கு. கொடுக்கறதுலயும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அரசு பணி, எல்லாருக்கும் இந்த பணிதான்றதெல்லாம் கொடுக்கல, அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு அரசு பணி அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகே, இதுல நல்லது கெட்டதெல்லாம் இல்ல, பிளாட்டா விட்டுருங்க இதை, அவ்வளவுதான். என்ன கேட்டால் சரி ஓகே இருக்கட்டும் கொடுக்கலான்றது தான் நான் சொல்லுவேன். போகல புரியல. திருவல்லிக்கேணி நான் போகல. திருவல்லிக்கேணி நான் போகல ஸ்டேஷனுக்கு. ஆமாம். என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணிடுவீங்களா? முடியாது. ஏன்? நான் தான் பங்கருக்குள்ள இருக்கேனே. இன்னும் பங்கர்ல இருந்து வெளில வரல? ஏங்க நடந்து வர வேணாமா? இதுல இருந்து ஏங்க இஸ்ரேல்ல இருந்து நடந்து நான் இஸ்ரேல் வரைக்கும் போயிட்டேங்க பங்கருக்குள்ளார. அது நடந்துலாம் போவாங்க. அது உள்ள ட்ராக் போட்டு இந்த இது மாதிரி ஒரு குப்பை தொட்டி ஒரு இது மாதிரி ஒன்று இருக்குமே தள்ளிட்டு போறது மாதிரி, அந்த மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல ஏறி உட்கார்ந்தா சல்லுன்னு வந்துடலாம். அதுதான், அது இஸ்ரேல்ல இருந்து வரணும்ல, ஒரு 2-3 நாள் ஆகும் வரதுக்கு. வெயிட் பண்ணி தான் வருவாரு. வெயிட் பண்ணுங்க, வருவாரு. அதுங்க ஒன்று இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஒன்று இன்னும் வரல. அது வேற நிறைய பேர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. விபிஎஸ் விஎஸ்பி விஎஸ்பி விஎஸ் செந்தில் பாலாஜி. எனக்கு வந்து இந்த ஜிஎஸ்பியே ஏதோ செந்தில் பாலாஜி, சாரி வி செந்தில் பாலாஜியா, அது என்னமோ எனக்கு வந்து அது சொல்லும் போதெல்லாம் இந்த ஸ்வீட் கடை ஞாபகம் தான் வரும். எஸ்ஜிபி ஞாபகம், ஸ்ரீ குப்தா பவன் தான் ஞாபகம் வரும். எதுக்கு குப்தா பவன் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் நல்லா இருக்கும். குப்தா பவனோட லட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் லட்டுன்னு சொல்லாதீங்க, மோத்தி லட்டு. மோத்தி லட்டு சார், பூந்தி லட்டு. மோத்தி லட்டு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம எம்டிக்கும் பிடிக்கும். ஆமா. ஓகே, ஏவாவில் அவருக்கு 15ஆம் தேதி ஒரே கேஸா இருக்கு. என்னடா இது, எங்க போனாலும் ஆமா அடுத்தடுத்து வழக்குகள், அடுத்தடுத்து நீதிமன்றம் போடுறீங்க. கேட்கும் போதே அவ்வளவு மென்டல் டார்ச்சர்லாம் இருக்கு. அடுத்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆக்சுவலா இவருடைய இந்த சிங்கப்பூர் இது இருக்குல்ல, பயணங்கள் இருக்குல்ல, சிங்கப்பூர் பயணங்கள் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி தான் போயிருக்காரு. ஆனா அவர் அங்க உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போகல, அங்க இருக்கிற கோயில், குளம், ஆத்தங்கரை, ஏரி எல்லாத்துலயும் உட்காந்துட்டு ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம், என்ன பொறுத்தவரை காவியன்னு அங்க ஜாலியா இது பண்ணிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு இருக்காரு போல. அதனால அங்க வந்து இவரை வந்து பார்த்தாங்க. ஆக்சுவலா இவர் தப்பிக்கிறதுக்கே இங்க இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் உதவி பண்ணியிருக்காங்க. இவர் இந்த மாதிரி எஸ்கேப் ஆக போறாரு, சிங்கப்பூர் போக போறாரு அப்படின்ற விஷயம் அதிகாரிகளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த விஷயத்தை அரசுக்கு எதுவுமே இவங்க இன்ஃபார்ம் பண்ணாதனால ஆளு வந்து பரட்டாமே டுர் அப்படின்ட்டாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இவர் சிங்கப்பூர் போயிட்டாரா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், சிங்கப்பூர் போனாலும் என்ன இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கலாமேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ லுக் அவுட் நோட்டீஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஜூலை 15ஆம் தேதி அவர் வந்து இங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இல்லாம ஜூலை 27 வரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்றதையும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஜூலை 15ஆம் தேதி ஏவா வேலு அவர்கள் இங்க வரணும். அவர் வந்து இதை மாதிரி அங்க உடம்பு சரியில்லாம போனன்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து அங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், ஃபுல் பாடி செக்அப் அந்த இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் அங்க இருக்கிற கோயில், குளம், அது இதுன்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காருன்ற மாதிரியான தகவல்களும் ஒரு பக்கம் வந்து வருது. சும்மா வரல, இப்படிதான் இருப்போம். ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா டக்குன்னு சிங்கப்பூர் கிளம்பிடுவோம், லண்டன் போயிடுவோம். அனிதாவும் போயிட்டு தானே இருக்கு. அனிதா எங்க போனாருன்னு தெரியல. இல்ல டெய்லி அவன் போய் அதுதான் கேக்குறேன். அது போகணும்ல.
என்னங்க அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க எல்லாருக்கும். என்னங்க காலையில சாயந்தரம் 2 வேளை வர சொன்னேன் அப்படிங்க. அப்ப இவரு வரல, தம்பியும் வரலையா? தம்பியும் வரல. ESP தம்பியும் வரலையா? தாங்க கெத்து. என்னங்க இவரு கூட வந்துருவாரு, அவர் வரவே மாட்டாரு. தாவேகா அதிமுகன்னு கிட்ட நீதிமன்றம் சொல்லியும் வந்து சைன் போடல. அவங்க வரமாட்டாங்க, அவங்க எல்லாம் சென்னையில இருக்காங்க, நான் தான் வரதா இருந்துச்சு. கப்பல் போற இடத்துல ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு, கேப்டன் இப்படி சொல்லி விட்டான், அதனால நான் போயிட்டு அதை ஏத்தி விட்டு வரதுக்குள்ள இங்க இப்படி ஆகி போச்சு. இந்த மாதிரிதான் வந்து ஏதாவது இருக்கதா என்னன்றத செக் பண்ணணும். சரியான துரசிங்கம் இல்லன்றீங்க. துரசிங்கம் ஆமா தெரியல, ஏன்னா சைன் போட வரலன்னா அப்ப அடுத்து என்னன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப சாதாரண ஒருத்தர் அதை பண்ண முடியுமா? ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு, கேஸ் இந்த மாதிரி ஆகி போச்சு, முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க, பா நீ போயிட்டு போய் கையெழுத்து போடணுப்பா அப்படின்னோட காலையில 10 மணிக்கு சொன்னா 9 மணிக்கு நம்ம இருப்போம்ல, என்னப்பா வந்திருக்க இப்ப கையெழுத்து போடுறதுக்கு உட்காரு 10 மணிக்கு தான் ஐயா வருவாரு, 9 மணி தான் ஆகுது, நீ உட்காரு அப்படின்னு. டீ குடிச்சிட்டு வரதுன்னா குடிச்சிட்டு 2 டீ எங்களுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்க. நோட்டு பேனா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வர. எனக்கு அங்க பேனாவே இருக்காது கையெழுத்து போடுறதுக்கு, அதனால அந்த மாதிரி. ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதி தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வித்தியாசம் தெரியுதுல்ல. ஒரு அரசியல்வாதினா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், தலைமறைவா இருக்கலாம், நீங்க வராமலே கூட வந்து இருக்க முடியும்ன்றதுக்கான உதாரணம் வந்து அண்ணனுடைய இந்த செய்கை. கேளுங்க மக்கள், இதெல்லாம் கேளுங்க, யார்ட்டையா போய் கேளுங்க, யார்ட்டையா போய் கேளுங்க, இல்லைன்னா உங்க ஆபீஸ்ல போய் கேளுங்க, இல்லைன்னா மேனேஜர்கிட்ட கேளுங்க. ரீல்ஸ் எடுத்து ஏதாவது ஒன்று போட்டு டேக் பண்ணி விடுங்க, சிஎம் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து டேக் பண்ணி விடுங்க, இன்னும் இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க, அவர் என்ன கையெழுத்து போடாம தப்பிச்சிட்டு இருக்காருன்னு இது வரைக்கும் யாராவது கையெழுத்து போட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து கேள்வி கேளுங்க. அப்படி பண்ணி தான் நேற்று வந்து எழும்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. யாரோ ஒருத்தவங்க ரீல்ஸ் எடுத்து போட்டு, அதுக்கு முன்னாடி ரீல்ஸ் எல்லாம் போட்டதுனால தான் இங்க பாருங்க இதெல்லாம் நடக்குது, தப்பு நடக்குது, இப்படி நடக்குதுன்ற ஒரு ரீல்ஸ் தான் அங்க போய் சேர்ந்து அவர் வந்து ஆய்வு பண்ற அளவுக்கு வந்து நடந்திருக்கு. அதுல முக்கியமான விஷயம், எல்லாரும் குறிப்பிடக்கூடிய விஷயம், அவர் போனா கூட அங்க இருக்கக்கூடிய அந்த தலைமை மருத்துவர் அவங்கள்ட்ட வந்து அவங்க சேர்ல போய் அவர் உட்கார்ல, ஆப்போசிட்ல நம்ம உட்காருவோம்ல விசிட்டர்ஸ் சேர், அதுல உட்காந்து தான் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஆய்வுக்கு போகக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய, நான் இன்னாரெல்லாம் சொல்ல, ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஆய்வுக்கு போகக்கூடியவங்க இந்த சேர்ல தான் போய் உட்காருவாங்க. முதலமைச்சர்னா இந்த மாதிரி மினிஸ்டரா இருந்தாங்கன்னா யார் இப்போ டீன்னா டீனோட சேர்ல உட்காந்துப்பாங்க, டீன் ஆப்போசிட்ல உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா இவர் வந்து டீன் அவங்க சேர்ல அவங்களே உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்ல போய் வந்து உட்காந்துருக்காரு. இது எதுக்குன்னா, நீங்களும் இப்படி இருக்கணும்பா, அவருக்கு கீழே ஒரு மினிஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த போயிட்டு நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, அப்படி இப்படின்னு பேசுறது ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரிலாம் நீங்க இப்படி இருக்கக்கூடாது, ஆணவத்தோட இருக்கக்கூடாது, அடக்கமா இருக்கணும். நீங்க ஆய்வுக்குன்னு போயிட்டு அந்த இடத்துல போய் நீங்க உட்காந்துக்க கூடாது, நீங்க அங்க போய் சொல்லணும், இப்படி இருக்கணும், இது இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், லஞ்சம் வாங்க கூடாது, ஆமா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்களுக்கும் புரியும்ல. அந்த தலைமை பண்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் தான் பெரியவன் இந்த இது இல்லாம, நான் உங்களுக்கு ஆப்போசிட்ல தான் உட்காருக்கேன், நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா அது வந்து அவங்களுக்கு சொல்றது இல்ல, அது அவங்களுக்கு சொல்றதுதான் சாதாரண, ஆனா இங்க எதுவும் நடக்கக்கூடாது, பாத்துக்குங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது கூடுதல் பயத்தை வந்து கொடுக்கும், ஒரு மரியாதையை கொடுக்கும். கீழே உள்ள அவங்களுக்கு கீழே உள்ள மினிஸ்ட்ரிஸுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். தலைவரே, சிஎம்ஏ, நம்மளும் இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்காட்டா இதை வந்து எடுத்துக்கணும். அந்த வகையில் புசி ஆனந்த் அவர்கள் அவரு விழுப்புரத்துல அவரு மக்களோட மக்களா உட்காந்துக்கிட்டு ஜாலியா உட்காந்துட்டு என்ன சொல்றாங்க, என்ன சம்பளம் அப்படின்னு ஜாலியா அவர் ஸ்லாங்கே வந்து ஒரு மாதிரி ஸ்லாங்க விட்டாங்க. அது அவருடைய நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதாங்க ஸ்லாங் தான், அது அவர் இயல்பு, அது அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. அது உட்காருங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, என்னது எவ்வளவு கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு ஜாலியா ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. கல்லு கொண்டு வந்தாங்க பாருங்க, அதுக்கு அதுலதான் எடுத்துட்டு வந்து என்னது இது, என்ன இதுதான் தூக்கிட்டு வரதா, இதாவது பரவாயில்ல, அங்க என்ன 2 தான் இருக்கு, இதை நீ தூக்கிட்டே வர வேணாம் அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு அமைச்சர் வந்து இந்த ஒரு இதுவும் இல்லாம மக்களோட மக்களா இருந்து பேசுறது. மக்களும் வந்து நம்ம எப்படி ஆயிப்போச்சுன்னா, 1000 ரூபாய் வருதா, அம்மாவுக்கும் வருதா, பொண்ணுக்கும் வருதா, பவுடர் அதிகமா இருக்கு, ஓஷில போறீங்களா பஸ்ல எல்லாரும் அப்படின்னு கேட்டு பழகி இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கக்கூடியவங்க, இதுவா பேசக்கூடியவங்க எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, சந்தோஷம் அப்படின்றது. இன்னைக்கு சொன்ன மாதிரிதான் லஞ்சம் இல்லாம ஒரு வேலை நடக்கிறது பிரேக்கிங் நியூஸா இருக்குதுன்னும் போது அப்புறமா இதெல்லாம் வந்து இருக்கும், புதுசா தான் இருக்குது. நமக்கு சரி, வழக்கோட வழக்க இந்த வழக்கையும் முடிச்சுட்டு போயிடலாம். இந்த வழக்கை விளக்கிட்டு போயிடுறேன். நம்ம ஒருங்கிணைப்பாளர் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, வெளில வந்துட்டேன்ல அவரா? ஆமா ஆமா, அடக்க ஒடுக்கம். இப்ப கூலிங் கிளாஸை கட்டிட்டு ஸ்பெக்ஸ் போட்டுருக்கேன். எதுக்காக மக்களுக்காக சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. அன்பானந்தன், அறிவானந்தன், அடங்காதவனா, ட்ரிபிள் ஏவா, அந்த மாதிரி ஜென்சி
அங்கிளுடைய சாரி ஜென்சி திமுகவுடைய அங்கிள் தான் அங்கிள் ஆர்கனைசர் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் இல்லையா, சரண்டர் ஆனார் இல்லையா, சாரி கைதுலாம் செய்யப்படல, நேரடியா சரண்டர் கோர்ட்ல போய் சரண்டர் ஆனார் இல்லையா, அவரை கருமாயப்பட்டு வந்து காப்பாத்தி கூட்டு வந்துட்டாங்க. நீ மண்ணை கவுனா என்ன, மண்ணு வாயில போட்டா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஒட்டவே இல்லையே, நான் தான் தொடச்சிட்டேன்ல டக்குன்னு. அதுக்கு மீசை இருக்கணும்ல, அதுதான் அதனாலதான் டக்குன்னு தொடச்சா, இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து டக்குன்னு வந்து எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு ஒரு பெரிய பார்ட்டி, யார் வீடுன்னே தெரில, அது நல்ல பணக்கார வீடு தான் போல, நல்ல பெருசா இருந்தது. இல்லை இப்போ ரெசார்ட்டா என்ன கருமானதும் தெரில, அது இருந்துச்சு. ஜாலியா வந்து உட்காந்து எல்லாரும் சாப்பாடுக்கு போடலாம் ஆர்டர் பண்ணி நீதி வென்றது வந்து எங்களை நீங்க அடக்குமுறை ஆளை பார்த்தீங்கன்னா எங்களால நீங்க அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து நிலைநாட்டி இருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து சிஎம்க்கு எதிராக பேசி அதை வந்து ஒரு பண்ணியிருக்காருன்றது, அதுவும் தமிழக மக்களுக்காக ஜெயிலுக்கு போனவரை ஒரே நாள்ல வந்து விடுதலை பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க. போராடி ஜனாதிபதி கிட்ட எல்லாம் பேசி, அத்வானி கிட்ட பேசி, எல்லாத்தையும் இப்ப இல்லைங்க இல்லைன்னா என்ன அவருக்கு ஒரு இதை போடு விடுமே, என்ன இருக்கு அத்வானி கிட்ட ஒரு கேட்போமே, ஐயா இந்த மாதிரி ஏதாவது கலாம் சார் கிட்ட நாங்க கேட்டு வந்தோம் போல இருக்கு, அந்த மாதிரி கேட்டு அவர்கிட்ட வந்து அந்த மரண தண்டனையை ரத்து பண்ணி விடுதலை பண்ணி இன்னைக்கு கூட்டு வந்து பார்ட்டி எல்லாம் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கான வருத்தம். ஆமா, நம்மளை கூப்பிடலன்னா வருத்தமா தான். என்னைய கூப்பிடலன்னா விடுங்க, நான் அதுக்காக நாய் மாதிரி கத்துனேன்னு இங்க என்ன பண்றீங்க நீங்க, எங்க அங்க பண்ணல, வரலையே, எனக்கு தான் வைக்கவே இல்லை. சரி அலையா விருந்தாளியா வந்தா கேவலமா இருக்கும் தான் நான் வராம இருந்தேன். அதுக்கு காரணம் இவரு தாங்க, அருண்ராஜ். சிவனேனி இல்லாம கிட்னி கேஸ் எடுத்தார்ல கையில, விரைவில் எஸ்கேப்பா, ஐயோ ஐயோ எஸ்கேப்பா, என்னவோ அந்த கூட்டம் எல்லாருமே இருந்தாங்க. இல்ல நான் பார்த்தேன், எனக்கும் தெரியல, சரி இல்ல போலன்னு நானும் விட்டேன், எங்கேயாவது இருந்திருப்பாங்கன்னு விட்டுட்டேன். ஒருவேளை அந்த வீடியோ எடுத்ததே அவங்களா இருக்கலாம்ல, இருக்கலாம். அப்படி அவசரப்படல, அப்படித்தானே இப்படி கேமரா திருப்பி என் மூஞ்சி இங்க பாரு நானும் இருப்பாங்களே. ஆமா, இப்படி பண்ணிருக்குமே, பண்ணலையே. ஏன்ட்டு என்னாச்சு தெரியல. ஐயோ ஒதுக்கி வச்சுட்டாங்களா? எங்க போனீங்க நீங்க, உங்களை காணுமே அங்க, என்னைதான் தேடுறாங்களே, நான் எப்படி வருவேன், ஓடிட்டேன்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ ஏழையா இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதி வந்து உடனே கிடைச்சிருக்கு. என்ன கார்ல வந்தாங்க தெரியல, ஏதோ கார்ல வந்து இறங்குனாங்களே, என்ன கார் அது? அதுவா தெரியலங்க, அவர் ஏதோ பழைய ஆள் போல இருக்குது. சுப்பிரமணியபுரம், நீங்க சொல்ற மாதிரி சுப்பிரமணியபுரம் சமுத்திரக்கனி மாதிரிலாம் இருந்தாரு அவரு. அந்த வேஷ்டி கட்டிட்டு அவங்க அப்பா அவர் தானே அப்பா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் கத்துனாரு, இந்த மாதிரி இதா இருக்கு என் புள்ளன்னு தான் கத்துனாரு. சுப்பிரமணியபுரம் சமுத்திரக்கனி தான், சமுத்திரக்கனி தான் அவரு. பார்த்தோன்னு அப்படி இருந்தாரு. அதுதான் சொல்றேன், அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சிருந்து அப்பவே தெரிஞ்சிச்சு பழைய காலத்து வந்து மிராஸ்டாரா இருந்திருப்பாரு அப்படின்னு. பழைய கையே. ஆமா, பழைய கையே. ஸோ நீதி வென்றது, அவங்க சொல்ற பாஷையிலே நீதி வென்றதுன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்கு வந்து நீதி உடனே வந்து கிடைக்குதுன்றது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதெல்லாம் வாங்க ஏழைகளா வாங்க, உங்களுக்கு அதான் காத்திருந்தோம், வாங்க. ஒரு தட்டு சோறு 7500 ரூபா தான். ஆமா, அதுல மாதிரி அந்த அக்கா காலில் இப்போ சரியாயிருச்சு போல இருக்கு. ஆமா, ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, ரைட்ல வச்சு நடந்தா ஐ காட் a ligament here in my knees அப்படின்னு சொல்லி இதுவே ஏதாவது பேசி உங்களுக்கு தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியலன்னு மெசேஜ் அனுப்புறாங்க. இல்ல இருக்குங்க, லிக்மெண்ட் ஹியர்லாம் எனக்கு தெரியுங்க, அந்த அளவுக்குலாம் நான் இல்லைங்க. ஏதோ நீங்க நகைச்சுவையா பேசுறீங்க, அது மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு நினைச்சு பேசி ஏங்க PhD பண்ணியிருக்காருங்க. ஆமாங்க, எங்கன்னு தான் தெரியல, ஏன்னா இது தப்பா சொல்ல வந்துட்டேன். ஓகே, நல்லது. அவங்களுக்கு கால் குணமாக இருக்குது, கால் மேலே கால் போட்டு ரம்யா கிருஷ்ணன் மாதிரி உட்காந்து சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்காங்க. அவங்களும் வந்து சீக்கிரம் குணமடைஞ்சதுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். அவங்க குணமடைஞ்சதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கணுமா? ஆமாங்க, எங்க போராடி வெளில கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஆமா, அப்புறம் முட்டி போட்டுக்கிட்டே போய் போராடி நீதிபதிகளே அப்படின்னாங்களா? அன்வான்ட் டாபிக் தான், பட் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அதனால தான் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. காதை முடிக்கவா? சொல்லுங்க. அப்பயும் கேட்கும், பிஜேபியை ஒழிக்கணும்னா தாவேகாவும் திமுகவும் ஒன்னா தான் இருக்கணும். என்னங்க மதசார்பு தான், எனக்கு அது சொல்லக்கூடாதுன்னு தான் தோணுது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் கட்டி வைங்களா, ஏன்டா இப்படி பண்றீங்க? எனக்கு நான்
இவர் நிஜமாலுமே வந்து நல்ல பெரிய அரசியல்வாதி நினைச்சேனா, இப்பதானா தெரியுது இவர் யாருன்னு அப்படின்னு எனக்கு இன்ஸ்டால வந்து மெசேஜ் வந்து இருந்துச்சு. எனக்கு திருமணம் பேசுறதுதான் நோனி தயவு செய்து கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா, நீ ஏன்னா இப்படி உயிர் எடுக்கிற, தயவு செய்து சும்மா இருந்தா எங்க உயிர் எடுக்காதனான்ற மாதிரி இருக்கு. தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களாங்க யாராவது? நேத்து இதே மாதிரி தானே கேட்டீங்க, வேணாம் தானே சொன்னேன். நான் 3 நாளா கேட்டுட்டு வேணாம் தானே சொன்னேன். இது பாருங்க இப்ப நாளைக்கு ஒன்று சொல்லுவாரு, என்னாச்சுன்னு தெரியலங்க, சம்திங் ராங், என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அதனால ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாரு. அது கொடுத்துட்டு அவரே என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னோன்னே தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு இது புரியாது, உலகத் தலைவர்களுக்கு தான் புரியும், கமேனிக்கு தான் புரியும், ஆனா இப்ப அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா அவர்கிட்டயாவது கேட்டு உங்களை தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இப்ப மாபெரும் தலைவர்களுக்கு மட்டும்தான் புரியும்னா, அந்த மாபெரும் தலைவர்களுக்கு மட்டும் புரியுற கருத்தையே நீங்க தமிழ்நாட்டில் சொல்றீங்க. ஆக்சுவலி அவர் இலுமினாட்டியா இருப்பாரோ என்னன்னு தெரியல. இலுமினாட்டியா தெரியும், சீக்ரெட் சொசைட்டிங்க அது. ரொம்ப நாளா இந்த இலுமினாட்டின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அது என்னன்னு கூட எனக்கு, அது என்ன கம்யூனிட்டின்னு கூட எனக்கு தெரியாது. கண்ணு வேணும்னு கேட்டியாமே? ஆமா, அவருமா? ஆமா, அப்படியா? இலுமினாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? இவரு கமல் அவர்கள் மாதிரி புரியாமே பேசிக்கிட்டு, அதாவது புரியாம பேசுறது வேறங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க இலுமினாட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்க? உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏங்க என்ன பேசுறீங்க? அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அவங்களாம் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அவங்க வாயை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். என்ன பேசுறீங்க? கண்ட்ரோல் பண்ணவங்களால ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா வாங்க முடியல. திமுக கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல, உலகத்தெல்லாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஏங்க நீங்க சொன்ன 2 பேரும் இலுமினாட்டின்னு சொல்றீங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து திமுக கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல, திமுக கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல. அது பெரிய இலுமினாட்டி. இவங்களை தாண்டியா அவங்க யூனிவர்ஸ்க்கே போயிருவாங்க. அதாவது இந்த கிரகத்திலேயே இல்ல, இந்த கிரகம் இல்ல, அது என்னமா சொன்னாரு, இந்த உலகமே இல்ல அப்படின்னாருல, அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த இலுமினாட்டி எல்லாம் இந்த உலகம் சொல்லிட முடிச்சிடறேன். அண்ணனோட கருத்தெல்லாம் என்னன்னு புரியல, யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அது என்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தா நாங்க அவங்களோட தோழமைன்றாரு, அதுக்கப்புறம் நாங்க இந்த கூட்டணியில இல்லைன்றாரு, அப்புறம் கூட்டணியில இருந்தோன்றாரு, கூட்டணியில தான் அமைச்சரவை தான் இருக்கும், கூட்டணியில இன்னும் சேரலன்றாரு, நாங்க கூட்டணியில சேருவோன்றாரு. இப்ப பார்த்தா 2 பேரும் ஒண்ணு சேரணும்ன்றாரு. ஒண்ணு சேர்றதுக்கு அவர் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு 2.5 வருஷமா. இப்ப அதுதான் கேக்குறாங்க, பாஜக வீழ்த்துறதுக்கு வந்து பாமகவும் விசிகாவும் ஒண்ணு சேரணும் அப்படின்றாங்க. தப்பு கிடையாது, சேருங்க. அது மட்டும் உங்களால முடியாது. உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயமா? இந்த ஒரு படத்துல இந்த பிரபுதேவாக்கு மட்டும் மழை பெய்யும்ல, புயலே புயலே, அந்த பாட்டுல அந்த மாதிரிதான் அண்ணன். ஐயோ ஐயோ அப்படிதான் இருக்கு அவருடைய நிலைமை. ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியலங்க. தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏதோ ஒரு இதுல வருமே, சும்மா இருந்தேன் சும்மா இருந்தேன் ப்ரோ. கொஞ்சம் பன்னியரசு அவர்கள் சொல்லுவார்ல, யா செஞ்சு எது பேச. சேகர் பாபு அமைதியா இருங்க, நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க, சேகர் பாபு மாதிரி இருங்க கொஞ்ச நேரம். இனிமே சிவனேன்லாம் கிடையாது, சேகர் பாபுவேன்னு இருக்கணும். சேகர் பாபுவேன்னு இருக்கணும். சரி, இந்த அண்ணன் பேசுனதை விடுங்க, நம்ம அண்ணன் பேசியிருக்காரு ஒண்ணு. அவர் என்ன சொன்னாரு? ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருக்காங்களாம், அவரு கையில துப்பாக்கி வச்சிருந்தாங்களாம், அந்த துப்பாக்கி மேல அண்ணனோட போட்டோ ஒட்டிட்டாங்களாம். துப்பாக்கியில அண்ணன் போட்டோவா? ஒட்டினதுனால வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். 3 மாசம் உள்ள வச்சிருந்தாங்களாம். 3 மாசம் கழிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி துப்பாக்கியில அண்ணன் போட்டோ ஒட்டினாங்களாம். சத்த 7 நான் இப்படி ஏன்டா இப்படி அரெஸ்ட் வாங்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டாரான் அண்ணன். அண்ணா ஏன் துப்பாக்கி, நான் தானே உன் போட்டோ ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லி. எந்த துப்பாக்கி தெரியல. 18+ பேசாதீங்க, அமைதியா இருங்க. இல்லைங்க, துப்பாக்கி படமா இல்ல AK-47, இந்த PK-97 ஒன்று சொன்னார்ல, PK-47 சொன்னார்ல, அந்த துப்பாக்கியா இல்ல துப்பாக்கி போஸ்டர்ல வந்து ஏதாவது ஒட்டியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. 2 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிடுறீங்க, அதை அடிச்சுட்டு அப்படியே போயிடுங்க. வேண்டாம், சொல்லுங்க என்ன பண்ணணும். இதெல்லாம் எப்போ வந்த கதைனே தெரியலையே, கதை 420 போய் நம்ம 420 உங்களுக்கே தெரியுது இல்ல, 420 தெரியுது இல்ல, அப்புறம் அந்த கதையை எடுத்துட்டு வரீங்க இங்க. சொல்லியிருக்காரு எந்த ஊரு எது ஏதாவது சொன்னாரா? இல்ல அது வெளிநாட்டுல தானே, விடுங்க. அந்த இடத்துல ஏன் அண்ணனோட போட்டோ விட்டுறாங்க? அவன் துப்பாக்கி வச்சிருக்கான்னு வேணா புடிச்சு ஜெயில போட்டிருக்கலாம், துப்பாக்கில அண்ணன் போட்டோ ஓட்டுனதுக்கு எதுக்கு ஜெயில போட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. அவன் என்ன நினைச்சானோ, கைது பண்றவன் என்னவா இருக்கும், ஏதோ தப்பா இருக்குது, வா 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 வேணு, இதெல்லாம் இங்க பண்ண கூடாது, வா அப்படின்னு கூட்டு போயிருக்கலாம். முதல்ல அது வந்து ஒரு உண்மையா இருக்கணும்ல.
அப்படி ஒண்ணு நடந்திருக்கணும்ல, அப்படி நடந்தாதானே நம்மளால அதை பேச முடியும். அவர் எப்படி சொல்றாரு நமக்கு தெரியாதுல, அவர் கற்பனையில கூட சொல்லலாம். நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, அண்ணனோட கற்பனை இதுக்கு வந்து அளவே கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாவது கூட சொல்லி இருந்திருக்கலாம். கதை எதுவும் எழுதுறாரு. எங்க இங்கேயே யாரும் போஸ்ட் ஓட்ட மாட்டேங்கிறாங்க லோக்கல்ல. லோக்கல்லயே இங்க உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு பெருசா ஆள் கிடையாது, யாரும் ஒட்டவும் மாட்டாங்க. உங்களுக்கு யாரு உங்க போட்டோ கொண்டு போய் துப்பாக்கியில ஒட்டுற? துப்பாக்கியில எங்க இடம் இருக்கு முதல்ல ஒட்டுறதுக்கு? முன்னாடி ஒட்டிக்கணும். எது இந்த குண்டு போற இடத்துலயா? அப்ப கரெக்டா தானே இருக்கு, கரெக்டா தானே வச்சு சுட்டுருக்கான். ஆமா. அப்ப அவன் இவன் கிடையாது, க்ளோஸ் கிடையாது, அவன் எதிரி வச்சு சுட்டுருக்கான் ஃப்ரண்ட்ல வச்சு. போங்கயா அடுத்ததுக்கு போங்கயா, முடிச்சிடுறேன் ப்ளீஸ்யா. இது அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் காமெடி கண்டென்ட் வேணும்ல. இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ணன் கார் வாங்கினதுக்கு என்னமோ அவ்வளோ கேள்வி பண்ணீங்க, அந்த கார் வாங்கினதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. யாரு கொடுத்தா? நான் என்ன போதைப் பொருள் விற்றேனா, இல்லை வந்து கனிம வளத்தை வந்து சுரண்டி நான் தின்னனா, இல்லை வந்து ஊழல் இல்லாத ஏதாவது நான் பண்ணேன்னா, வேற ஏதாவது காசு பண்ணேன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்ணேன்னா, நான் என்ன பண்ணி இந்த கார் வாங்கினேன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலா ஊழல் பண்ணவன் அவன் பண்ணியிருப்பான், அந்த காசுல அவன் வாங்கியிருப்பான். போதைப் பொருள் வித்தவன் போதைப் பொருள் வித்தான், அந்த காசுல கார் வாங்கியிருப்பான். கனிம வள வித்தான், அந்த காசுல கார் வாங்கியிருப்பான். இந்த மாதிரி திருடினவன் அந்த பணத்தை வச்சு காசு வாங்கியிருப்பான். நீங்க எப்படி கார் வாங்கினீங்க? என்கிட்ட கார் இருந்துச்சு. சரி, நீங்க ஒரு காரை கொடுக்கும்போது நான் இந்த கார் சும்மா வாங்கல. சரி, என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கார் இருந்துச்சு, அதை வித்து அந்த காசுல இருந்து அடுத்த காரு, அப்புறம் அந்த காசுல இன்னொரு கொஞ்சம் பேர் ஹெல்ப் கேட்டா நீங்க இதுக்கு டியூ கட்டுறேன்னு உருட்டுவீங்க. ஆமா, இதுக்கு கேட்டா வாடகை வீட்டுல தான் நாங்க இருக்கோன்னுவீங்க. உங்க வீட்டு வாடகை எவ்வளோ? இல்ல எனக்கு என்னன்னா 3.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்க, 2.5 கோடின்னு நினைக்கிறேன் அன்னைக்கு சொன்னேன்ல, 1.70ங்களா, 1.5 கோடி 1.70க்கு கார் வாங்கினவர்கள் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க முடியாதா? ஏன் இந்த கேள்வி யாருக்குமே வரல? நீங்க முதல்ல வந்து வீடு வாங்குவீங்களா கார் வாங்குவீங்களாங்க? சரி, கார் கூட வாங்குறது வாங்கிட்டு போகணும், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிக்கலாமா? மீதி வீடு கட்டிருக்கலாமா? கேட்டா அண்ணன் நான் வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கேன்றாரு. அந்த வீட்டு வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்க முதல்ல. சரி, உங்க வீடு எங்க இருக்கு முதல்ல? ஈசிஆர்ல இருக்கும். ஈசிஆர் வீடுனா என்ன, ஓட்டு வீடா இல்ல இந்த லைன் வீடு மாதிரி இருக்குமே வரிசையா? நிறைய செலவாகுங்க. நான் கண்ணாடியிலே வீடு கட்டியிருக்கேன். யாரோ கட்டிருக்காங்க, வாடகை வீட்டுல இருக்காரு. அப்படி சொல்லுங்க, யாரோ கட்டின வீடு வாடகைக்கு அவர் வந்து இருக்காரு. அதான் வாடகை என்ன, அதுதான் தலைவனுக்கு அடையாளம். கேட்டா இதை சொல்றது அப்படி வாங்கினியா இப்படி வாங்கினியா, நீங்க எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. அவன்லாம் இப்படி வாங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? அவன்லாம் போதைப் பொருளை வித்து வாங்கினா அதை வித்து வாங்கினாலாம் பேச தெரியுது இல்ல? நீங்க எப்படி கார் வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தேவையில்லை, நமக்கு அதெல்லாம் விஷயம் தெரியும், அதை விட்டுருங்க. நீ விளக்கம் கொடுக்கறதுனால நான் கேட்கறேன். நீங்க அப்படி வாங்கினாங்க இப்படி வாங்கினாங்க நீங்க பேசும்போது நீங்க எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. என்ன கேட்டா காரை வித்து, ஒரு காரை வித்தா எத்தனை வந்துடும், எவ்வளவு லட்சம் வந்துடும்? நீங்க விக்கிறது ஃபார்ச்சுனர் வித்தா. சரி, ஃபார்ச்சுனர் வித்தா எத்தனை லட்சம் வந்துற போகுது? அது என்ன ஒரு 40 லட்சம் ரூபாய். சரிங்க, வித்துட்டு போங்க. இந்த கார் எவ்வளவு வாங்கியிருக்க? கார் எவ்வளவு? 1.25 கோடி. 1.25 கோடி. இதுல கழிச்சா எவ்வளவு வரப்போகுது? ஏங்க, என்னைய எதுக்குறதுக்கு 1 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா நான் நல்லா இருக்கணும் ஒரு 4 பேர் நினைக்க மாட்டாங்களா? அப்படி சொல்லுங்க. அந்த 4 பேர்ல வந்து நல்ல உள்ளங்கள் கொண்டவங்க எனக்கு அண்ணா நீ வாங்கிக்கோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழை கட்சி காசு இல்ல, ஏழை பிள்ளைகள் நாங்கெல்லாம். சரி சரி. இப்போ என்ன, அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். கோயில் கட்டணும்னா கூட தனியாலாம் வந்து கட்டுறதுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. கோயில்லாம் யாரும் தனியாக கட்ட மாட்டாங்க முதல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் பணம் இருக்கலாம், ஆனால் கோயில் வந்து தனியாக கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 70% போட்டு 30% மக்களோட இதெல்லாமே ஏன்னா அப்போதான் அவங்க வந்துட்டு போகிறவங்களுக்கு இது மக்களுடைய இது எல்லாரும் போகிற இடம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். தனி ஒருத்தவங்க கட்டினாங்கன்னு வச்சுங்களேன், இது அவங்களுது, நம்ம எப்படி அது இது பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ன்றதுனால அப்படி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க, அதை போய் எங்க திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு ஒரு காருக்கு இதெல்லாம் கேள்வி கேட்க போனோம்னா எல்லாரையும் கேள்வி கேட்கணும். திமுகல இருந்து ஆரம்பிக்கணும், அதிமுகவுக்கு போகணும். அப்புறம் எல்லா கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் அவங்க சொல்ற வாதத்தையே பாருங்களேன். ஒரு உறுப்பினர் வச்சிருக்கோம் நாங்க வச்சிருக்க கூடாதுன்னு கேட்கும் போதே தெரியலையா? லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கலாம். அதான் சொல்றேன், ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு தெரியும் அவன் ஏன் அப்படி லெட்டர் பேட் கட்சியா உருவாக்குறான், ஏன் அவன் கார் வச்சுட்டு பந்தா பண்றான், ஏன் செல்போன் வச்சிருக்கான், ஏன் மோதிரம் போட்டுக்கிறான், ஏன் கொடி கட்டிட்டு வரான்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவனுக்கு ஒரு பின்னணி இருக்கும், அந்த பின்னணியை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் மேல தப்பு இருக்கும், காப்பாத்திக்கிறதுக்காக அப்படி இருக்கான். உங்க மேலதான் எந்த இதுவும் கிடையாது, நீங்க அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ரெண்டாவது ஊர்ல இருக்கவங்க எளிமையா இருக்கணும்ன்றீங்க, பால் குடிக்கணும்ன்றீங்க, மோர் குடிக்கணும்ன்றீங்க, தயிர் சாப்பிடணும்ன்றீங்க, கறி சாப்பிடணும்ன்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. கிராமத்து வாழ்க்கை வாழணும்ன்றீங்க, மாட்டு வண்டியில போகணும்ன்றீங்க, எல்லாம் பணமரம் ஏறணும்ன்றீங்க. இதெல்லாம் ரியாலிட்டியில எதுவுமே இல்லையே, எல்லாம் வாய் சொல்லாதானே இருக்குது. எல்லாரும் மாட்டு வண்டியில போகும்போது நம்மளும் மாட்டு வண்டியில கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட்டு போனோம்னா சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் கார்ல போகும்போது நான் மட்டும் மாட்டில அதை பத்தி பேசாதீங்க, ஜோக்கர் நினைக்க மாட்டாங்க.
அது நினைச்சிட்டு போறாங்க விடுங்க, அது எப்போ நினைக்கிறதா. இப்ப என்ன எல்லாரும் அப்படி இருக்கணும்ல. இப்ப நீங்க சொல்ற நீங்களாவது அப்படி இருக்கணும்ல. இல்ல நீங்க நாம அப்படி பண்றோம்னா அப்ப நீங்களும் அதே தானே பண்றீங்க. அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் நீங்க வாதம் வைக்கிறீங்க? ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே ஓகே. கொடினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, தனுஷ் படம். அதுல நடிச்சவர் வந்து கொடிய இது பண்ணார்ல, எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை சொன்னார்ல. எஸ்எஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. எஸ்எஸ்னா ஸ்டைல் கிடையாது, அவருடைய சுப்ரமணியம் யூடியூபர். யூடியூபர் இவரா? அரசியல் கோமதி தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதைக்கு சொன்ன மாதிரி தான் பாயிண்ட் பிடிச்சிட்டாரு அவரு. பாயிண்ட் பிடிச்சிட்டாரா? தனுஷ் அவர்கள் வந்து இந்த இது வந்து ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா, அடுத்த தனுஷ் அவர்களோட இதை வச்சு அப்படியே இதை இளைஞர் பட்டாளமாக கொண்டு போய் இது எல்லாமே உதயநிதியோட மாஸ்டர் பிளான் இது அப்படியே கொண்டு போய் தாவேகாக்கு எதிராக வந்து செயல்படுத்துறதுக்காக. என்னங்க எனக்கே தெரியல தனுஷ்க்கு கடைசியா என்ன படம் ஓடிச்சுன்னு. இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு அண்ணன் தான் ரிவ்யூ கொடுத்தாரு. அதுல உள்ள பாட்டுலாம் நல்லா இருக்கும், ஆனா படம் வந்து ஒன்றும் இதாகல, நம்மளே அவங்க தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு தனுஷே மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு முன்னாடி கர்ணன் வந்துச்சு, அது ஒரு மாதிரி ஓகேவா ஓடிச்சு. அது அந்த மாதிரி படங்கள் வந்துச்சு. குபேரன் வந்துச்சு, அது மாதிரி குபேரன் ஒரு மாபெரும் படம், வெற்றி படம் வந்துச்சு. இந்த மாதிரி படங்களை வச்சுட்டு எப்படி இளைஞர் பட்டாளம் ஒரு பின்னாடி இருக்கணும்னு முதல்ல நீங்க வந்து நம்புறாங்க அப்படின்றது இவருக்கு தெரியல. இந்த மாஸ்டர் மைண்ட் உதயநிதி அவர்கள் இவர் சொல்றாரு, அது என்ன கதை புரியல. ஏன்னா இப்போ உதயநிதி மேல ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. எதுவும் கிடைக்கல, சரி தனுஷ் வந்திருக்காரு, உதயநிதி வச்சு படம் எடுத்திருக்காரு, சிங்க் பண்ணி பார்த்தா கரெக்டா வருது, சரி ஓகே அப்படியே தள்ளி விடணும். ஏங்க அவங்க ஏற்கனவே எம்ஜிஆரால ஒரு தடவை அனுபவிச்சுட்டாங்க, ஒரு 13 வருஷம் 11 வருஷம் அனுபவிச்சிட்டாங்க. இப்ப விஜய்னு ஒருத்தர் வந்து 2.5 வருஷத்துல வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரால் அனுபவிச்சிட்டாங்க. அவரை மடக்கிறதுக்கு அவரு பையனை ஹீரோ ஆக்கி இந்த மாதிரி வந்து களத்துல இறக்குவாங்கன்னு பிளான் பண்ணுவாங்களா? சம்பந்தமே இல்லாம தனுஷை வந்து உருவாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா? பண்ணலாம்ல, ஏன் தப்பு? எப்படி பண்ணுவீங்க? எதிர்பாராத நேரத்துல நீ யோசிக்காத ஒரு விஷயத்த நான் பண்ணேன்ல. தனுஷ் அப்படியே நீங்க தனுஷை உருவாக்குறதுனா கூட தனுஷ் தனியா தானே ஒண்ணு பண்ணுவாரு, உங்களுக்கு அதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. உதயநிதிக்கு இதனால என்ன பெனிஃபிட் வரப்போகுது? எனக்கு 2 கண்ணு போச்சுனாலும் உனக்கு ஒரு கண்ணாவது போகணும்ல. போகாதுங்க, புரியலையா உங்களுக்கு? நீங்க கண்ணு நினைச்சிட்டு வேற எங்கேயோ குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா லூசா நீங்க. ஏங்க சொல்றதுக்கு ஒரு நியாயம் வேணும்லங்க. ஏங்க ஒருவேளை தனுஷுக்கு அரசியல் ஆசையே வந்திருக்கட்டும், அது தப்பு கிடையாது. அவர் ஏதோ பண்ணிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாட்டுக்கு அவர் தனியா ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு, இது இந்த டீமோட சேர்ந்து பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. ரெண்டாவது இந்த டீமையும் அவர் சேர்க்காது, ஏன்னா ஏற்கனவே பட்டுட்டாங்க. எப்ப போதுண்டா சாமி, உங்களை எல்லாம் வளர்த்து விட்டு உங்களுக்காக நாங்க படம் எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம், நீங்க கடைசியா வந்துட்டு எங்களையே வந்து இது பண்ணிட்டு போயிடுவீங்க, முதுகு கீழே குத்திட்டு போயிடுவீங்க, அதுக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டென்ஷன் ஆகும். அதனால இனிமே தனுஷோ சிம்புவோ இதெல்லாம் அவங்க வளர்க்கணும்லாம் விருப்பப்பட மாட்டாங்க. எப்பா நீங்களா அப்படியே நில்லுங்க, நாங்க இப்படி நின்னுக்கிறோம், நம்ம சம்சாரம் அது மின்சாரம் லட்சுமி மாதிரி தான் பாத்துக்கிறோமா, நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அப்படியே நிறுத்திப்போம், கசக்கிட்டோம் மோந்து பார்க்க அப்படின்னு நினைச்சுப்பாங்களே தவிர தனுஷ் அவர்களை வளர்த்து வேதாரண்யக்காரனும் சப்போர்ட் பண்றாரு. யாருக்கு? அவருக்கு தான். கொடிக்கா என்னவா? அது நீங்க எவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணல, நீங்க சப்போர்ட் பண்ண எல்லா பேருமே உங்களை வந்து தானே போயிருக்காங்க. இப்ப என்ன புதுசா அவருக்கு? ஏங்க இப்படிதான் நீங்க வந்து கமலஹாசனுக்கு சொன்னீங்க, அண்ணன் தமிழன், அண்ணன் வந்து வந்திருக்காரு, எங்க ஊருக்காரு பக்கத்து ஊருக்காரு நீங்க. அதுக்கப்புறம் அவரை போட்டு அடிச்சீங்க. அதுக்கப்புறம் விஜயனுடைய தம்பி, அவர் தான் இந்த திரையுலகோட சூப்பர் ஸ்டாரு, தமிழ்நாட்டிலுடைய முதல் தமிழ் சூப்பர் ஸ்டாரு, அவரை வரவேற்கணும், அவர் தான் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ரைட்டு, வந்துட்டாரு, இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து சிம்புவை ட்ரை பண்ணீங்க. சிம்பு என் தம்பி, அவன் வந்து சிலம்பரசன் என்னுடைய தம்பி, அவன் வந்து மானத்தமிழன், டி ராஜேந்திரன் கலை உலக வாரிசுடைய புள்ள அப்படி இப்படின்னு உருட்டுனீங்க. சிம்பு இப்ப படமே நடிக்கிறதுல முடிஞ்சு போச்சு. இப்ப இவர் மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்துட்டு தனுஷ் அவர்கள் இப்ப அங்க வந்திருக்காரு. இப்ப இவங்க அங்க போயிருக்காங்க, புரிஞ்சுக்குங்க. வளர்த்து விட்டுருவேன். எப்படி நீங்க ரஜினியை வந்து ஜனாதிபதினு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்களோ அந்த மாதிரிதான் இந்த டீம். அதாவது இவங்களை எதிர்க்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். இப்ப இவங்களை எதிர்க்கணும், அவங்களை இது பண்ணணும்னா இவங்களுக்கு இவங்க வந்து சினிமா மோகம் அது இதெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் அப்படி போயிட்டாங்க. ஆனா வளர்க்குறதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் சூப்பருங்க அப்படி நடிச்சுட்டு, இந்த தம்பி தான் வந்து தமிழ் தம்பி மாதிரி நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, தம்பி வந்து அரசியலுக்கு வந்தா நாங்க வரவேற்போம் கிழிப்போம் வைப்போம்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் லாரியில் அடிபட்டு சாவோன்னு சொன்னா எப்படி மரியாதை வரும்? ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கணும். ஆமா இப்படி சொன்னோம், அப்படிதாங்க இனிமே அப்படிதாங்க இருப்போம், அவர் ஒரு பாட்டுக்கு இருக்காரு, நாங்க பாட்டுக்கு இருக்கோம். நீ லாரியில் அடிபட்டு சாவன் வரைக்கும் போகும்போது அடுத்து வரக்கூடியவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா அப்போ ஒருவேளை அவங்களும் அரசியல் இருக்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு இதுதானே பிரச்சனை தானே. அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு பயம்,
இங்க இருந்து யார் வந்தாலும் உங்களுக்கு பயம் வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடுது, போயிடுதுன்னு. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் தானே, யாராவது ஒருத்தர் புதுசா கட்சி சொல்லுங்க அடிச்சு சாவடிச்சிடுறீங்க. அப்ப நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, 8ல இருந்து இப்போ இவர் வந்தாரு, விஜய் அவர்கள் வந்தாருன்னா 4 வந்துருச்சு. இப்ப அந்த 4ல இருந்து வரதுக்குள்ள ஐயா அதை தான் சொல்றேன். இப்போ நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க யார் வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லையே. நீங்க உங்க கொள்கையை சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிருக்கலாம்ல. நீங்க நெகட்டிவா பேசக்கூடாது. நாங்க வீக்கா இருக்கோம், நெகட்டிவாவும் பேசல, ரீலாவும் பேசல. நாங்க நெகட்டிவா, நாங்க வந்து வீக்கா இருக்கோம்னு நீங்க சொல்லக்கூடாது, எதிரிகள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் நீங்க சொல்லணும். அதுதான் நான் சொல்றேன். நாங்க வீக்கா இருக்க நீங்க சொல்லக்கூடாது, எதிரிகள் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லுங்க. அதுதான் அதுக்கு பொருள். அதுதான் எதிரிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. கேட்டா நாங்க கொள்கை பேசுறோம், அதை பேசுறோம், இதை பேசுறோம்ன்றீங்க. பேசுறீங்க, அது மக்களுக்கு புரியுதா, மக்கள்கிட்ட போய் சேருதா, மக்களுக்கு புரியுற மாதிரி விஷயங்களை சொல்றோமா, ரியாலிட்டியில இருக்கோமா, முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னு பத்திரிகையாளர்லாம் ஏங்கி போயிட்டாங்களா? ஐயோ அண்ணன் வந்து சந்திக்கல, இனிமே வந்து பத்திரிகை துறையை வீழ்ந்துடும் நினைச்சிட்டாங்களா? உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, மைக்க போட்டா பேசுவாருன்னு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா. ஆமாங்க ஐயா, மைக்க போட்டா பேசுவாரு. எங்க நம்ம பாட்டுக்கு சும்மா மைக்க வச்சிருந்த இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தா கூட சொல்லுங்க தம்பி அப்படின்னாரு. என்ன ஒண்ணும் இல்ல மைக்க வச்சிருந்தியா அப்படின்னு. இப்ப அந்த நிலைமை வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து அவரை மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணி நான் இனிமே உங்களுக்கு பேட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா எல்லாம் அரண்டு போயிட்டாங்களான்னு. இனிமே நான் வந்து மீட்டிங்ல மட்டும்தான் பேசுவேன், அதை வந்து எடுத்துக்கலாம். அது உங்களுடைய டிசிஷன். இந்த டிசிஷன் ஒருத்தர் முன்னாடியே எடுத்துட்டாரு, உங்களுக்கு முன்னாடி. வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். இவங்கள்ட்ட போய் பேசுறது வெரி ராங். நம்ம ஒண்ணு சொன்னா நம்மள அசர வைக்கிற மாதிரி நாளைக்கு ஒண்ணு வரும், அதனால இவங்களை இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணுவோம்ட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அதை நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு புரியுதா ஏன் அவர் இன்னைக்கு சிஎம்மா இருக்காரு, நீங்க இன்னைக்கும் வரைக்கும் இங்கேயே இருக்கீங்கன்றது. இதுதான் வித்தியாசம். அதானே அசைன்மெண்ட், தானங்க உலக வழக்கம். அப்புறம் ஒரு 2-3 நல்ல விஷயங்கள்லாம் வேற நடந்திருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சொல்லலாம்ல, அப்படி மாற்றுத்திறனாளி தான் சொல்லணும். ஓகே. இல்லை திடீர்னு எதுவும் வேற நம்மள அப்பப்போ பயமுறுத்துவோம். நெஞ்சு பிடிக்கிறாங்க, நெஞ்சு பிடிக்கிறானே விட்டுருங்க. அவங்களுக்கு வந்து 4% வந்து இடஒதுக்கீடுக்கு வந்து இது பண்ணுங்க, அவங்களுக்குன்னு தனியா அவங்களுக்கு 4% இடஒதுக்கீடு இருக்கு. முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கான இதை வந்து கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளிகள்லாம் ஏதாவது ஒரு மனு கொடுத்தாங்கன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுங்க, வேலைகளை வந்து முன்னெடுங்க, ஸ்பீடா பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ஒரு நல்ல விஷயம், நல்ல முன்னெடுப்பு. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கும்ல, மற்றவர்கள் மாதிரி இல்லாததுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா அவங்கள வந்து பாருங்க, அவங்களுக்கான வேலைகளை வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. நம்மள நார்மலா இருக்க மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணுன்றதான் நம்மளோட வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. ஸோ அது நல்ல விஷயம், நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கலாம். இங்க வரவேற்றுட்டு அங்க போய் வந்து மகளிர் விடியல் பயணத்துல இருந்து விடியலை தூக்குறீங்க. அதான் விடியல் இல்லைல்ல, அப்புறம் என்ன? அதுக்குன்னு திட்டங்கள் நீங்க என்னதான் தூக்குனாலும் திட்டங்களை கொண்டு வந்தது எங்க ஐயா மட்டும்தான். சரி அப்பா மட்டும்தான் இருக்கட்டும், யாரு வேணாம்னா தூக்குறீங்களே. அவ்வளோ வந்து காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு, எதுலையுமே எங்க பேர் இருக்கக்கூடாதுன்னு. நீங்களே இருக்கக்கூடாது, இன்னும் உங்க பேர் இருக்கணும். அவங்க அப்படிதாங்க சொல்றாங்க, நீங்களே இருக்க கூட தான் நாங்க நினைக்கிறோம். விடியல் என்னங்க பண்ணுச்சு? மகளிர் ஸ்டாலின் பயணம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, இல்ல ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்குறது இல்லை. விடியல் என்ன வந்துச்சு? விடியல் இல்லைன்னு ஆகி போச்சு. 2021 நீங்க விடியல் தான் வந்தீங்க, இப்ப விடியல் இல்லைன்னு ஆகி போச்சு. மக்கள் வந்து இல்லங்க விடியலங்க விலங்கலங்கன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரி விடியல் தான் இல்லையே, அப்புறம் ஏன் தூக்கிக்கிட்டு? விடியல தூக்கிட்டீங்கன்னா இப்ப இருட்டிலேயே தான் இருக்கணும். நீங்க இல்லையே, இப்பதான் பிரகாசமா இருக்கு. மறைச்சிட்டு இருந்துச்சு அந்த விடியல். விடியல் தான் மறைச்சிட்டு இருந்துச்சு. 2வது மகளிர் விடியல் பயணம் பெருசா இருந்துச்சு. விடியல தூக்கு இப்ப எப்படி இருக்கு மகளிர் பயணம். இப்ப நீங்க உங்களுக்கு நான் தமிழ்ல அனுப்பிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா ரொம்ப லென்த்தா இருக்கா, கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்க. நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன், சரி அந்த வார்த்தையை தூக்கி இந்த வார்த்தையை தூக்குன்னு போட்டு ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு வந்து போட்டு அனுப்போம். அந்த மாதிரி தான் அதை வேற பெருசா போட வேண்டியதா இருக்குண்ணா. என்ன பிரச்சனையா இருக்கு? மகளிர் விடியல் பயணம் நம்மளால போட முடியும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து போட முடியல. இப்ப விடியல தூக்கிட்டு தமிழ்நாடு அரசு இன்செர்ட் பண்ணு, அவ்வளவுதான் முடிஞ்சு. திங்க் பண்ணு, அதுல யாரா இல்ல ரகுவரன், இதுல யாரா இல்ல ரகுவரன். இப்ப கிளைமேக்ஸ் தூக்கி சூப்பர். இவரும் சொல்லியிருக்காரு, பார்த்திபன் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஆமா, உங்களுக்கு விலை இல்ல மகளிருக்கான பயணம் தானே, அது மகளிர் பயணம் அப்படின்னு. நீங்க ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? இது மகளிர் மட்டும், அவ்வளவுதான். இதுலவே மகளிர் இருக்குல்ல, மகளிர தூக்கல இல்ல, பயணம் இருக்குல்ல. விடியல் தானே எடுத்திருக்கோம், விடியல் யாருக்கும் பிரச்சனை இல்லாம போச்சு இல்ல. இப்ப விடியல தூக்கு, மகளிர் பயணம், மகளிர் பயணம் முடிஞ்சிருச்சு. இல்லங்க, இது மகளிர் பயணம். ஏன்னா இப்ப அந்த தமிழ்நாடு முழுவதும் மகளிர் வந்து இலவசமா பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது இல்லாமலே பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல.
அதுக்கு தான் வந்து மகளிர் பயணம், அதுக்கான முன்னெடுப்பு இது. இப்ப நாளை பின்ன தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது எல்லாத்துக்கும் பஸ்லயும் மகளிர் பயணம் வந்துடும். அதுல போய் மகளிர் விடியல் பயணம் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நீ லோக்கல்ல கொடுத்ததுனால விடியல் போட்டுக்கிட்டேன், நான் வந்து அவுட்டருக்கும் சேர்த்து கொடுத்ததுனால மகளிர் பயணம் விடியல தூக்கிட்டேன். ஏன்னா இப்ப எந்த பஸ்ல ஏறினாலும் அப்ப லேடிஸ்க்கு ஃப்ரீ. ஆமா, நீங்க எந்த பஸ்ல ஏறி எங்க வேணாலும் போகலாம், யாரும் உங்களை எதுவும் கேட்க முடியாது. இங்க ஏன் இங்க இறங்குற, இங்க ஏன் நீ போற அப்படின்லாம் இல்ல. இந்த இடத்துக்கு போறா டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்துருவாங்க, வச்சுக்க வேண்டியதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல வந்து என்னத்த விடியல் இருட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இல்லை, அது கேட்டு வந்து கொஞ்சம் கதறிட்டு இருந்தாங்க, அதனால சொல்கிறேன். அப்புறம் ரமேஷ் அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை வந்து கோர்ட் வந்து பாராட்டியிருக்கு. நம்ம இந்த பிரசாதங்கள் எல்லாமே கோயிலே தயாரித்து கொடுக்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு நல்ல முன்னெடுப்புன்னு சொல்லி நீதிபதி அவர்களும் நீதிமன்றமும் வந்து பாராட்டியிருக்காங்க. காரணம் என்னன்னா, கோவிலில் வந்து பிரசாதங்களை ஏன்னா இப்போ நம்ம வெளியே தயாரித்து அதுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து விற்று, ஏன்னா இப்போ கோயிலில் போவோம் ஒரு புளியோதரை சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைப்படும் போது அந்த இடத்துல வந்து அது 30 ரூபா 50 ரூபான்னு அங்கேயும் போயிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ இது எவ்வளோ அமௌண்ட் விற்க போகிறாங்க தெரியல. பட் ஆனால் கோயிலே தயாரிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் வந்து பயன்படும். ரெண்டாவது கோயிலே தயாரிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட வந்து செய்வாங்க. வருவாயும் கொஞ்சம் கோயிலுக்கே டைரெக்டாக வரும். ஏன்னா இப்போ இங்கேருந்து வாங்கி இங்கே கொடுத்து அப்புறம் திருப்பி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி விற்கிறதுக்கு கோயிலே வந்து அதை பண்ணிடுச்சுன்னா இன்னும் நல்லதுன்றதுனால நீதிமன்றம் பாராட்டியிருக்கு. நாமளும் பாராட்டலாம். நல்ல முன்னெடுப்பு, வாழ்த்துக்கள். மேலும் அப்புறம் ஒரு 47 ஸ்கூல்ல ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி நடந்திருக்கு. அவ்வளவுதானே? ஜஸ்ட் 100 இப்போ வரைக்கும் தெரிஞ்சது. 600 ரூபாய் தான் இருக்காடா, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சென்னை 28 சொல்ற மாதிரி 100 கோடி தானே? ஆமா, 47 ஸ்கூல் சேர்ந்து 100 கோடி தானே? நாங்க முன்னாள் அமைச்சர்களுக்கு நெருக்கமானவங்க. என்ன ஒரு 100 கோடி தர மாட்டீங்களா? 100 கோடி தான் தருவீங்களா? இதே நாங்க ஆளுங்கட்சி ஏற்கனவே இந்த பிடி அரசகுமார் கைது பண்ணியிருக்காங்க. அதே இதுல தான் இதுவும் வந்து சேரும்னு நினைக்கிறேன். 100 கோடி 100 கோடி. இப்ப கேட்டா தனியார் பள்ளிகள், அது இல்லாம தனியார் பள்ளிகள் இதுக்கெல்லாம் அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாரு. உயர் நீதிமன்றம் வந்து அதெல்லாம் பேச மாட்டாரு. அதுக்கு மட்டும் வேகமா வந்தீங்க. வந்து வாராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி. அவரு பெயில் அடிக்க முடியாம கம்முன்னு இருக்காரு. பெயில் எடுத்தாச்சுங்க, கையெழுத்து தானே போட்டுட்டு இருக்காரு. சிறு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஒரு வருமே. அந்த மாதிரி நம்ம அப்படியே பாட்டு பாடிட்டு அந்த பக்கம் போயிடணும். ஆறு கடக்கணும், அதுதான் அவருதான் கடக்கணும், வேற யாரு கடக்கணும்? ஆறுனா அவருதான். ஆர்னி ஊர்னின்னுகிட்டு இல்லையா? இது மாதிரி இந்த ஸ்கூல்லயும் வந்து தனியார் கட்டணங்கள்லாம் வந்து பள்ளிகள்ல வந்து கட்டணங்களையும் வந்து வெளிப்படையா சொல்லணும் அப்படின்ற சொல்லி இது உத்தரவு வந்து நீதிமன்றமும் வந்து பிறப்பிச்சிருக்கு. அதே தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்லியிருக்காருன்னா அடுத்த ஆயுதம் பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அவங்களுடைய அந்த இதை வந்து காப்பாத்திக்கிங்க. இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், பாத்துங்க. அப்புறம் நாளைக்கு வந்து ஐயோ அம்மா பண்ணலாம் கத்தக்கூடாது, இந்த ஆட்சி சரியில்லை, ஆமா அது வந்து இது பண்ணிட்டாங்க. இது ஒரு ஜோக்ஸ் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லிடுறேன். அதிமுக என்ன, நாங்கள் கொஞ்சம் ஐடி வீக்காக இருந்துச்சு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் அப்படி ஷேக் ஆனோன்னே உள்ளே பூந்துட்டீங்களா? உங்கள்கிட்ட எங்கடா இருந்தது ஐடி வீக்கு? நாங்கள் கடைசி ஒரு மாதம் ஃபுல்லாக ஏஐ வீடியோவாக போட்டு நாங்கள் யூடியூப்ல ஆடு கொடுத்து நவுத்தணுமே. நல்ல ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட்டு பேண்ட்டு கிடையாது, அது என்னது வேஷ்டி, ஒயிட்டு வேஷ்டி, சகப்பு பொட்டெல்லாமே வச்சுட்டு, சாரி வெள்ளை பொட்டெல்லாம் வச்சுட்டு சிரிச்சு வணக்கம் எல்லாம் வச்சு ஜம்முன்னு வந்து இது பண்ணாரு. அதானே எவ்வளோ இது திமுக எப்படி ஓட விட்டோம் பார்த்தவன். நீங்க ஓடினத உங்க ஆளுங்க வரிசையா ஓடுறதா நாங்க பாக்குறோமே. ஐடி விங்க மட்டும் இதுவா இருந்ததுன்னா என்னது, நீங்களே அப்படிதாங்க ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. அதாவது ஏய் நீ இப்பதான் இதையே கண்டுபிடிச்சிருக்கியான்ற மாதிரி. அது ஐடி விங்கே கிடையாதுன்றது இன்னமும் அவங்களுக்கு தெரியல. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லி அது தெரியல, சித்தப்பாக்கு சொல்லி கொடுங்க அப்பா அம்மா தெரியல. ஐடி விங்னா என்ன, ரீல்ஸ்னா என்ன, இன்ஸ்டானா என்ன, விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா யாரு, எதுவுமே தெரியல. சொல்லுவாங்கல்ல, இப்ப எதுக்குங்க இவரை எழுப்பி விட்டீங்க, இவரை படுக்க சொல்லுங்க போயின்ற மாதிரி. அந்த கயல் படம் பார்த்திருக்கீங்களா? ஏய் இவனே இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு போசுத்தப்பா, அவன் பொண்ணை காணுன்னு பிரச்சனையில இருப்பான். இங்க ஆச்சு 2 மாசம் ஆகி போச்சு, நாளைக்கு அவர் கரூருக்கு போறாரு. இங்க வந்து ஒரு டீம் வந்து
தேடிட்டு இருக்காங்க. இங்க செந்தில் பாலாஜியை காணும், ஏவாவேலு சிங்கப்பூர் போயிட்டாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்காருன்னு போயிட்டு இருக்கு. டேய் இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு உனக்கு தெரியுமா? என்ன சித்தப்பா இந்த ஆட்சி ரீல்ஸால தான் வந்துச்சு. எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா இதுதான் அந்த கும்கியா, அவருக்கு வந்து தொழில் கத்து கொடுத்ததே இவர் தான்டா. ஆனாடா 50 ரூபா படிக்காசுக்கு அங்கிள்ல வச்சு துண்டை தொடச்சிட்டு அந்த மாதிரி இல்ல, அதை விட இவரு தான். டேய் இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு உனக்கு தெரியுமாடா? இந்த ராஜா மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஐயா சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு இந்த ட்ரெஸ், ஆனா எதுக்கு உங்களுக்கு இதுக்கு ஷால் கொடுத்துருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி. என்னன்னே ஒன்றும் புரியலைங்க பாவங்க அவங்க. ஏன்னா ஒரு பக்கம் வரிசையா சனிக்கிழமைனா கிளம்பி போயிடுறாங்க. இப்பவே அப்பப்ப மீட்டிங் வைக்கிறாரு, இருக்க மாட்டேங்கிறாங்க ஆளுங்க அப்பப்ப வந்து மிஸ் ஆயிடுறாங்க. எங்கன்னு கேட்டா ஐயா வீட்டுல ஒரு பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன், மாமா வராரு மச்சனா வரான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐடிவிங்க தான் காரணம். ஏன் என்ன யார் ஐடிவிங்க காரணம்? அவங்க ஐடிவிங்க அளவுக்கு நம்ம ஐடிவிங்க ஸ்ட்ராங் இல்ல. அதாவது இவரு ஸ்ட்ராங்கா இருந்தாராம், கட்சியெல்லாம் பக்காவா இருந்துச்சு. ஐடிவிங்க தான் பிரச்சனையா. சோசியல் மீடியால நம்ம கொஞ்சம் கவனம் விட்டுட்டோம். இதுக்கு தான் இந்த இத கம்பெனியை கூப்பிட்டு பல கோடி ரூபாய் கொடுத்து எல்லாம் வேலையெல்லாம் பாத்தீங்களா? கொடுத்தேனே, வேலை செய்யலையே. வேலை செய்யற மாதிரி ஒரு டீமை கூப்பிட்டுருக்கணும். நீ ஆட்டைய போடுற மாதிரி ஒரு கம்பெனியை கூப்பிட்டீங்கன்னா உங்களை மாதிரி தான் அவனும் ஆட்டையை போட்டு போயிட்டான். கடைசி ஒரு மாசம் வேலை செஞ்சாங்க. இந்த அஇல ஒரு லெட்டர் வரும்ல, ஏக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வரும், என்ன வரும்? ஐ. அதுக்கப்புறம் ஓ இல்லையா, அதுக்கு முன்னாடி அ இ, அதுக்கு அடுத்து என்ன வரும்? அந்த 2 எழுத்து தான் அதிமுகவுக்கு. நிறைய இவ்வளோ விட்டுருச்சு. அது உள்ள விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் கர்நாடகா தண்ணி தர மாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு தண்ணி கிடையாது. என்னைக்கு கொடுத்துருக்கான் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு. அவனுக்கு அதிகமாயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவான். இங்க உபரி தான் சேர்ந்து இங்க வந்து வரும். ஆமா, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி தேவைப்படுறப்ப கொடுக்க மாட்டாங்க. ராமலிங்க ரெட்டின்றவர் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, நோ வாட்டர் ஃபார் தமிழ்நாடு ஃபார் 2 months அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் மந்த்தும் கொடுக்கல, இந்த மந்த். அதை விட கொடுமை, அவர் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல, ஒரு கண்டனங்கள் கொடுக்கல, ஒரு என்ன ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கல. யாருமே அதை பத்தி இன்னும் பேசல. அதுவும் குறிப்பா தாவேகா அரசு, தாவேகால இருக்கக்கூடிய அமைச்சர், இந்த துறையுடைய அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் இது வரைக்கும் அதற்கு வந்து எதுவுமே பேசல. நான் கரூர் போயிருக்கேன். அதான் நமக்கு இதை விட அதுதானே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இங்கிருந்து அங்கே போயிருக்காரு. ஏன்னா அந்த வேலை யாராலுமே பார்க்க முடியாது, இவர் ஒருத்தரால தான் அது கண்காணிக்க முடியுன்றதுனால அவர் அங்கே போயிட்டாரு. இங்கே வந்து அது பேசுறது எதிர்கட்சியினர் இருக்கு, அவங்க ஏதாவது அவங்க பேசியிருக்காங்க. எங்க தலைவர் இருக்கும்போது நாங்க வந்து பேசி வாங்கி கொடுத்து அப்படியே நாங்களே எடுத்துட்டு வந்துருவோம் தண்ணியை, அப்படியே அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னா அப்படியே அது பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருன்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கணும்ல இந்த விஷயம். அதாவது சும்மா வாய் அறிக்கை வெற்றறிக்கை எல்லாம் கொடுக்க சொல்லல, அவங்க ஒண்ணு சொல்றாங்கல்ல, திடமா சொல்றாங்கல்ல, கொடுக்க மாட்டோம், போன மாசம் 9 TMC தரணும், இந்த மாசம் ஒரு 32 TMC என்னமோ தரணும், இது வரைக்கும் வரல. அப்ப அதை பேசி வாங்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க ஒரு கூட்டணியில இருக்கீங்க, காங்கிரஸ் உங்களோட நீங்க இணக்கமா இருக்கீங்க. ஆனா அங்க ஏதோ பாஜக ஆட்சி இருக்கிற மாதிரி நீங்க அவங்க இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசி, அங்க இருக்கக்கூடிய டிகே சிவகுமார்ட்ட பேசி இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு. இதே இல்லையா, அவங்க தண்ணி கொடுத்தா மட்டும்தான் உண்டா? இல்லைங்க, அந்த தண்ணி நமக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க நம்மளால தண்ணிய ஓகே, ஆனா அவங்களுக்கு நிறைய வந்தா நம்மளுக்கு இங்க அங்க இருக்கு, அதுதான் பஞ்சாயத்து. வரல, நமக்கு வர வேண்டிய தண்ணி இருக்குல்ல, நமக்கு வர வேண்டியது ஓகே, அங்க வந்தா தானே இங்க தருவாங்க. வரலன்னு அவங்க சொல்லலாங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணி போகன்னு தான் நம்ம பேசியிருக்கிறதே. இந்த டைம்ல தான் பேசியிருக்காங்க, இப்படி எங்களுக்கு தண்ணி வரணும், இந்த மாசம் இந்த தண்ணி வரணும்ன்றது தான். ஏன்னா அதை நம்பி தான் பல விவசாயிகள் இருக்கு. ஆக்சுவலி எல்னினோ அந்த எஃபெக்ட்னாலேயே வந்து இங்க வறட்சி வந்து அதிகமா இருக்கும், மழை பெய்யறது வந்து கம்மியா இருக்கும். இந்த தடவை வந்து வறட்சியா இருக்குன்றாங்க அவங்க. அங்க இது பண்ணா இப்போ வேற ஏதாவது மாற்று தான் நம்ம ஆல்டர்னேட் பண்ணணும். ஆல்டர்னேட்னா 2 அரசுகிட்டையும் நிறைய டெக்னாலஜி இருக்கு, சுமூகமா பேசி பண்ணணும். டெக்னாலஜி எல்லாம் நிறைய இருக்கு. இல்ல அது கிளவுட் சீடிங் சொல்லுவாங்க, அதாவது தெரியும், செயற்கை மழை. ஆமா, செயற்கை மழை வந்து உருவாக்கி இது பண்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிட்டே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முன்னெடுத்து, ஒருவேளை அவங்க தரலனாலும்
ஆல்டர்னேட்டிவா, ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அந்த பயிர் வந்து நீங்க எடுத்து பேசலாம். ஆனா வர வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க தண்ணியை கொண்டு வரலன்னா கூட பரவாயில்லங்க, அவர் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும்ல. ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்க, இது இப்படி ஒரு ஆணை இருக்கு, நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய இடம் இருக்குல்ல. அந்த இடத்துல வந்து இந்த அரசு இது வரைக்கும் பேசலன்றது இல்ல. இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு தண்ணி வந்துச்சுன்னா அவங்க மாற்று வழி கண்டுபிடிச்சிட்டாங்க, பரவாயில்ல கொடுத்துட்றான்னு சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. புரியல உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் அதை வச்சு நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட இருக்குதுன்னா சரி பரவாயில்ல, அவங்கள்ட்ட தான் இருக்குதுல்ல, பரவாயில்ல இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். நம்ம ரெடி பண்ணிட்டாவா? ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்னன்றீங்களா? அதுக்கப்புறம் அது வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, அது பாட்டு பிரச்சனையே இது இல்லைன்றது தானே. மாற்று வழிகள் இருக்கலாம். அது இன்னும் இந்த எந்த அரசாங்கமும் அதை சரி பண்ண வரல. ரெண்டாவது நம்ம வர வேண்டிய தண்ணியை ஏன் நீ கொடுக்க மாட்டேங்கிற, அதுதான் கேள்வி. சரி, அவ்வளவு நாள கொடுக்க முடியும்னா இந்த அளவுக்காவது கொடுக்கணும், நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி முன் வரல. எதுவுமே பண்ண மாட்டோம்னா சரி, நீ பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஏதாவது கேளுங்கன்னா பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? அதுதான் பஞ்சாயத்து. இப்போ பார்த்தா தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாவே, பிரச்சனை எப்பவுமே பெரும் பிரச்சனை இதாவே இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லது. ஆமா, நல்லதுதான். அப்புறம் நிறைய பேர் நேற்று தேங்க்ஸ் சொன்னது, அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு வந்து சொல்லியிருந்தா, நிறைய பேர் அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி நிறைய பேர் அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம 1000 சில்லற குவைத்தா, ஆமா, NRI ஐடி விங் டிவிகே ஐடிவி வந்து அவங்க நிறைய பேர் கட் பண்ணி போடுறாங்க. அவங்க மெஜாரிட்டியா வந்து குவைத் ட்விட்டர்லயும் நிறைய பேர் அதே மாதிரி போடுறாரு. நம்மளோட வீடியோ ரெகுலரா ஆஷ்னு ஒருத்தவங்க போடுவாங்க, போடுவாரு. அப்புறம் அந்த கலாட்டா தமிழன் அப்படின்னு ஒருத்தர், அவரு எல்லாருக்குமே நன்றி தான். இதுல என்ன சொல்றது, வேற இல்ல, அது இவங்க வந்து கரெக்டா இது ஒரு ஆர்கனைசேஷனா பண்ணி இவங்க வந்து ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸா இருந்து அது பண்றாங்க. இப்போ நமக்கு பார்க்குறவங்க எல்லாமே ஒரு வியூவர்ஸாக, நம்ம ஒரு குடும்பமாக, அது எதுவுமே இல்லாமல் பார்வையாளர்களாக வந்து பார்க்குறாங்க. அதனால தான் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி வந்து ஸ்பெஷலாக சொன்னோம். எனிவே, ஆனால் இவங்களும் கட் பண்ணி போடுறாங்க. நம்ம வளர்கிறதுக்கு வந்து நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் இவங்களும் ஒரு பெரிய காரணம். எல்லாருமே தான் சொல்கிறேன். இன்னைக்கு அவங்க ஒரு வருத்தம். எனக்கு அந்த மெசேஜை பார்த்தோன்னா எனக்கு என்ன அவங்களெல்லாம் சொல்கிறீங்க, எங்களை வந்து சொல்ல மாட்டேங்கிறோன்னு. நான் அப்படிலாம் நம்ம யோசிக்கல அப்படின்னா சரி ஓகே. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னேன். இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. கட்சிக்கு சொல்லி பார்த்தேன். இருக்கட்டும். இல்லை, கட் பண்ணி போடுறாங்களா, அதுக்கு நம்ம தப்பு சொல்லலைங்க. ஏன்னா நானும் அதுதான் சொல்றேன், நல்லதுதான், நன்றி அப்படின்னு. நம்ம அது என்னமோ வெளியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால மேபி அதை சொல்லியிருக்க மாட்டோம். யாரையும் வெளியாகவும் பார்க்கல. சரி, ஏதோ சொல்ல வந்து ஏதோ மாறுதுன்னு நினைக்கிறேன். நன்றி. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு, எங்க வீடியோ கட் பண்ணி போடுறவங்களுக்கும், அதை ஒர்க் பண்றவங்களுக்கும். அதே மாதிரி அரியலூர் இதுன்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, அவங்களும் நிறைய போட்டிருந்தாங்க. நன்றி பிரதர் அப்படின்னு போட்டிருந்தேன். ஐயோ பிரதர், சாரி பிரதர், நான் தெரியாம உங்க கண்டென்ட்லாம் எடுத்து நான் கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை பிரதர், நான் திருச்சி தான் அப்படின்னு சொன்னேன். சொந்த ஊருக்காரவேவா? பக்கத்தில் அரியூருக்காரரு அவரு. ஆனால் இப்போ வந்து சிங்கப்பூர்லேயே இங்கே இருக்காரு போல இருக்கு. எனக்கு ஒவ்வொருத்த மூக்கு இழுக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. நாளைக்கு எதுவும் கதை கொடுத்துருவானான்னு தெரியல. வந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஒரே ஒரு பேராசிட்டமால். இதே முரளியா, நாளைக்கு பேராசிட்டமாலோ இதே முரளியா அடக்கம் பண்ணியாச்சு. கரூருக்கு போயிட்டு இருக்கு காலையில வண்டி. இதெல்லாம் அடக்கம் பண்ணிடுங்க. அதுக்கான அறிகுறி மாதிரி தான் எனக்கு தெரியுது. பேராசிட்டமால், டோலோ ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டாலும் பரவாயில்ல, எப்படி போட்டாலும் பரவாயில்ல, போட்டுட்டு வந்துருங்க ஆஃபீஸுங்க. அவ்வளோதான். யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. யாருக்கும் கிடையாது. ஓஹோ, 12 மணி ஆனாலும் பரவாயில்ல. 12 மணிக்கு தான் வர போறேன். ஆமா, வந்துரு. ஓகே, முடிச்சிருவோம். மீண்டும் நாளைக்கு முடிஞ்சா 2 வீடியோவா போட ட்ரை பண்ணலாம். ஓகே. நான்லாம் சொல்லல, என்னை கேட்காதீங்க ஏன் 2 வீடியோ போடல. நாளைக்கு இவர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு நாளைக்கு எனக்கே தெரியாது. இவர் 2 வீடியோ போறதுக்கு பிளான் பண்றாரு. ஸ்பெஷலா இருக்குன்றனால சார் நீங்க நாளைக்கு எப்போ வருவீங்கன்னு முதல்ல சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோ போறது பத்தி சீக்கிரம் வந்துடலாம். ஏன்னா அவருக்கு ஒரு ஒர்க்கா போறாரு, அதனால முடிச்சுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகுனாரு. இப்ப திடீர்னு வந்து 2 வீடியோ போடலான்ற தோணுச்சு. சரி ஓகே, தோன்றதெல்லாம் சொல்லக்கூடாது, முடியறத மட்டும்தான் சொல்லணும். அந்த மாதிரி பேசாதன்றீங்க. சரி ஓகே, பேசலாம், உருட்டக்கூடாதுல்ல. உருட்டல. நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோ போட ட்ரை பண்றோம். நாளைக்கு பேசுவோம். நன்றி, மகிழ்ச்சி.